வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன். இது பாமரனின் அரசியல் பார்வை. அருமை நண்பர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு இன்னும் 1.5 ஆண்டுகளில் தேர்தல் வர இருக்கின்றது. ஆகவே அரசியல் கட்சிகள் எல்லாம் இன்றைக்கு தேர்தல் வேலைகளிலே ஈடுபட ஆரம்பித்து விட்டன. ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிரமமின்றி வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள், மந்திரிகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தன்னுடைய அடிப்படை வேலைகளை செய்து வருகின்றன. ஆனால் சீமான் அவர்களுடைய கட்சியான நாம் தமிழர் கட்சி அடிப்படையாக இவர்களுக்கு முன்பாகவே தங்களுடைய பணிகளை பலப்படுத்தி வருகிறார்கள். வேகமாகவும் உத்வேகத்தோடும் ஒரு வேகமான அந்த செயல்பாடுகளோடு அவர்கள் செய்து வருவதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஏன் தமிழ் தேசியம் இந்த தேர்தலிலே மிக உன்னதமான இடத்தை பிடிக்க வேண்டும் அல்லது வெற்றி பெற வேண்டும் என்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டு அது வேலைகளை செய்கின்றது. ஆனால் 2026 நடைபெற இருக்கின்ற அந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுமா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற போது அது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், அந்த கட்சி கூட்டணி அமைப்பதில்லை என்கின்ற முடிவோடு இருக்கின்றது. ஆனால் கூட்டணி இல்லாமல் இன்றைக்கு எந்த கட்சியுமே ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே பலமான கூட்டணி யார் அமைக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி பெற முடியும். ஆனால் சீமான் கட்சியோடு கூட்டணி வைக்க நினைக்கின்றவர்கள் சற்று பின்தங்கி, அதாவது பின்வாங்குகின்றார்கள். காரணம், அவருடைய கொள்கைகள் தனிப்பட்ட கொள்கைகள், தமிழ் மண் சார்ந்த கொள்கைகள், தமிழன் சார்ந்த கொள்கைகள், தமிழ் மொழி சார்ந்த கொள்கைகள், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு சார்ந்த கொள்கைகள். ஆகவே முரண்படுவது போல தெரிகிறது. இந்த திராவிட சிந்தனையிலே வளர்ந்து வருகின்ற காரணத்தினால், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொண்டு இருப்ப காரணத்தினாலே சீமான் கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு தயங்குகின்றார்கள். அவ்வளவுதான். இந்த கட்சிகள், மற்ற கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவிர வேறு எந்த கட்சியாலும் முதல்வர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல சீமான் அவர்களோடு சேர்ந்தால் சீமான் அவர்கள் தான் முதல்வர். ஆகவே பின்னால் இருப்பதற்கு அவர்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனால் கொள்கைகளிலே சிக்கல் வருகின்றது. இதுவரை திராவிடத்திலே திளைத்து விட்டோம், இனி நாம் தமிழர் என்கின்ற தமிழ் கொள்கையிலே செல்வதா என்று கூட அவர்களுக்கு அச்சம் வருகின்றது. ஆனால் இதை பற்றி எல்லாம் சீமான் அவர்கள் கவலைப்படவே இல்லை. அவர்கள் கவலையே இல்லாமல் தமிழ் ஒன்றுதான் அவர்கள் மூச்சு, அதுவே எங்கள் பேச்சு என்று பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். சீமானுடைய கட்சியை சேர்ந்தவன் அல்ல நான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சீமானுக்கும் எனக்கும் பிடிக்கவே பிடிக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், அவருடைய எல்லா கொள்கைகளும் எனக்கு தமிழ் சார்ந்த கொள்கைகள் பிடிக்கும். ஆனால் அவர்கள் மூல கொள்கையாக இலங்கையை வைத்திருப்பார்கள். இலங்கை தமிழர்களை பற்றி பேசுவார்கள். அது நமக்கு, அந்த கொள்கை நமக்கு சரிவர பிடிப்பதில்லை. காரணம், இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டு தமிழர்களை ஒருபோதும் மதித்ததில்லை. அது வரலாறு. ஆக அந்த பிரச்சனைக்கு நாம் போக வேண்டாம். ஆனால் நான் ஒரு சீமானுடைய கொள்கைகளை பிடிக்காத ஒருவனாக இருக்கின்ற நான் இன்றைக்கு சீமானை பற்றி பேசுகிறேன். காரணம், அவர் பேசுகின்ற பேச்சு, அவர் வகுத்து இருக்கின்ற கொள்கைகள், அவர் செய்கின்ற முழக்கங்கள், அவர் விதைக்கின்ற சிந்தனைகள், அவர் செயல்படுகின்ற அந்த செயல்பாடுகள் அத்தனையும் தமிழ் சார்ந்து இருக்கிறது. இன்றைக்கு நாம் திராவிடத்தின் பெயரால் அடிமையாகி போனோம். திராவிடம் என்று நம்முடைய மூளை செலவை செய்து அவர்கள் நம்மை மழுங்கடித்து அந்த திராவிட சிந்தனைகளிலே நாமை ஊற வைத்ததின் காரணமாக இன்றைக்கு தமிழன் அந்த தன்மானத்தை இழந்து நிற்கின்ற அந்த தமிழன் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருந்தவர்களில் நானும் ஒருவன். ஆகவே திராவிடத்திற்கு அடிமையாகி போனவர்களிலே நானும் ஒருவன். ஆகவே இன்றைக்கு என்னுடைய சூழ்நிலையில் சீமானவர்கள் பேசுகின்ற பேச்சுகளை பார்க்கின்ற போது, ஆஹா, நாம் தான் இந்த உலகம் தெரியாமல் இருந்திருக்கிறோமோ என்று இந்த எண்ணம் எல்லாம் நமக்குள்ளே வருகின்றது. காரணம், தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவரால் தான்
தமிழ் மண்ணை மீட்டெடுக்க முடியும். தமிழ் தேசியம் பேசுகின்ற ஒருவரால் தான் தமிழ் மண்ணை மதிக்க முடியும். இன்றைக்கு திராவிடம் தமிழை மறைக்க பார்க்கிறது, தமிழுடைய கலாச்சாரத்தை சிதைக்கிறது. தமிழன் ஒருவன் தமிழ்நாட்டை ஆண்டுவிடக் கூடாது, பிற மொழி சார்ந்தவர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற சிந்தனையை இன்றைக்கு அவர்கள் வடிவமைத்து கட்டமைத்து அதை வளர்த்து இன்றைக்கு அவர்கள் அந்த ஆட்சியிலே உட்கார்ந்து கொண்டு அதிகாரம் செய்து தமிழனை அழிக்கின்றார்கள். எந்த இடத்திலேயும் தமிழை வளர்ப்பதற்கான திட்டங்கள் அவர்களிடத்திலே இல்லை. அவர்கள் சொல்லுகின்ற தலைவர்கள் எல்லாம் பிறமொழி தலைவர்கள். ஆகவே இன்றைய காலகட்டத்திற்கு தமிழ் தேசியம் அவசியப்படுகிறது. அது இளைஞர் மத்தியிலே விதைக்கப்பட்டால் நிச்சயம் தமிழ் தேசியம் வளரும். ஆனால் அந்த விதைக்கின்ற விதையை இவர் எடுத்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு அவர் பிரச்சாரம் செய்கின்றார். ஆகவே இவர் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இவர் 2010 கட்சியை ஆரம்பிக்கின்றார், 13 அங்கீகாரம் பெறுகின்றார். தேர்தல் ஆணையத்திலே தன்னுடைய கட்சியை பதிவு செய்து கொண்டு 2016 போட்டியிடுகின்ற போது அவர் வாங்குகின்ற ஓட்டினுடைய சதவிகிதம் 2010 அந்த ஓட்டுடைய சதவீதம் என்ன ஆகிறது என்றால் 1.10% தான் அவர்களால் பெற முடிகிறது. ஆனால் அதுக்கு அடுத்த வருகின்ற தேர்தலிலே அவர் வாங்குகின்றார் கிட்டத்தட்ட 4% வாக்குகளை பெறுகின்றார். அதன் பிறகு இப்போது நடந்த லோகசபை நாடாளுமன்ற தேர்தலிலே அவர் கிட்டத்தட்ட 8% வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்றால் இது ஒரு அசுர வளர்ச்சி தானே. இப்போ தமிழக தேர்தலிலே யார் வெற்றி பெறுகிறார் என்றால் உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் சீமான் தான் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார். என்ன எப்படி சொல்லுகிறார்கள்? வெற்றி பெற்று ஆட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாம் இருக்கிறது. ஏங்க 100 மார்க் வாங்கிய ஒருவன் 90 மார்க் வாங்குகிறான் என்றால் அது அவனுக்கு சரிவா வளர்ச்சியா? அல்லது 10 மார்க் வாங்குகின்ற ஒருவன் 15 மார்க்குகள் வாங்குகின்றார் என்றால் இது வளர்ச்சியா தளர்ச்சியா? ஆகவே 10 மார்க் வாங்குகின்றவன் 15 வாங்குகின்றான், நாளைக்கு 30 ஆகும், 30 60 ஆகும். ஆனால் 90 100 வாங்கியவன் இன்னைக்கு 80 வந்து 70 வந்து அது 40 ஆகி 30 ஆகி கடைசியில் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? அந்த வகையிலே இன்றைக்கு வாக்குகளை பெறுவதிலேயும் கூட அந்த சீமான் அவர்கள் முதன்மை பெற்றிருக்கின்றார். எல்லா கட்சிகளையும் விட எல்லா அமைப்புகளையும் விட இன்றைக்கு சீமான் கட்சி தான் வளர்ந்து வருகிறது, அரசியல் ரீதியாக வளர்ந்து வருகிறது. காரணம் என்ன என்று சொன்னால் ஒன்றுதான், தமிழ்தான். அந்த தமிழ் மீது அக்கறை கொண்ட காரணத்தினால்தான் தமிழ் மண்ணில் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே அவர் விதைக்கின்ற விதைகளெல்லாம் விருட்சமாகினால் நிச்சயம் ஒரு நாள் இந்த தமிழ் தேசியம் வெற்றி பெறும். ஆகவே வரும் தேர்தலிலே வெற்றி பெற்று விடுமா என்பால் வெற்றி பெற முடியாது. காரணம் கூட்டணி பலம் இல்லை, பண பலம் இல்லை, அதிகார பணம் இல்லை. ஆகவே இந்த பலம் எல்லாம் இல்லாத ஒருவர் வளர்ந்து வருவது திராவிடத்திற்கு பிடிக்கவில்லை. ஆகவே எக்காரணத்தை கொண்டும் சீமான் கட்சி வளர்ந்து விடக்கூடாது என்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கின்ற அந்த நடவடிக்கையெல்லாம் படு பயங்கரமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபாச அரசியலை புகுத்தி கூட பார்த்தார்கள். ஆபாச அரசியலை புகுத்தினால் சீமான் மீது அவர் ஒரு நடிகர், இயக்குனர், அந்த கலாச்சாரத்திலே இருந்தவர். ஆகவே இன்றைக்கு தமிழ் தேசியத்தை பேசுகின்றார் என்று சொன்னால் இன்றைக்கு அவர் மீது அவதூறு வழக்கை அவதூறு அரசியலை பேசினால் அது மறுபடியும் உங்கள் மீதே பாய்ந்து விடுமே. நீங்கள் எல்லாம் உத்தமர்களா? பேரறிஞர் அண்ணா அவர்களிடத்திலே போய் ஒருவர் கேட்டார், ஒரு நடிகை சுட்டி காட்டி நீங்களும் அந்த நடிகையும் பேசப்படுகிறதே உங்களோடு இணைத்து என்று சொன்னதற்கு பேரறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை பொன்மொழி என்ன தெரியுமா? அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினி அல்ல, நான் ஒன்றும் ராமன் அல்ல என்று சொன்னார். இதோட இது அரசியலை பாருங்கள். ஆகவே யாரும் இங்கே யோக்கியர்களாக இல்லை. தலைவர்களுடைய பின் வரலாறுகளை அவருடைய மறுபக்கத்தை பார்க்கின்ற போது யோக்கியர்கள் இல்லை. ஆனால் தமிழ் மண்ணுக்காகவே போராடுகின்ற ஒருவர், அதை பற்றி போராடுகிறவர்களுடைய பின் வாழ்க்கையை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எந்த வழியிலும் வந்துட்டு போகிறார். ஆனால் அவர் இன்றைக்கு கொண்டிருந்த கொள்கை என்ன? அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் மண்ணை பற்றி, தமிழை பற்றி, தமிழனை பற்றி சிந்திக்க அளவிற்கு அவர்கள் விதைகளை விருட்சமாக்க நினைக்கின்றார்.
ஆக சீமான் கொண்டிருக்கின்ற கொள்கைகள் அந்த மக்கள் மத்தியிலே, அந்த இளைஞர்கள் மத்தியிலே மிக வேகமாக பரவுகின்ற போது நிச்சயம் தமிழ் தேசியம் சாத்தியப்படும். சீமானிடத்திலே நிறைய குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளை கலந்து, குறிப்பாக எடுத்தேன் கவித்தேன் என்று சில நடவடிக்கைகளை கட்சிக்குள்ளே செய்து வளர்ந்து வருகின்ற ஒரு கட்சியில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். அப்படி நடந்தால்தான் அது கட்சி. அதுவும் ஒரு காலத்தில் தான் தலையே போனாலும் தன்னுடைய தலைவனுடைய மானத்தை காக்கின்றவன் தான் தொண்டன் என்று சொல்லிக் கொண்டிருந்த காலம் வேறு. இன்றைக்கு தன் தலைக்காக தலைவனுடைய தலையே எடுத்து விடுகின்ற காலம். தன்னுடைய தலை இருக்க வேண்டும் என்றால், தலைவனுடைய தலையை அறுக்க வேண்டும் என்றால் அறுத்து விடுவான். ஆகவே இவர்கள் சிலர் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் இன்றைக்கு வெளியே போய் நின்று கொண்டு இன்னும் வளரவே இல்லை. அதற்குள் அவர்கள் போட்டி பொறாமைகளினால் விலகி அல்லது நீக்கப்பட்டு இப்படி பல்வேறு பிரச்சனைகளை, இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் சீமான் அவர்கள் தவிர்த்து விட்டு கட்சிகளை, தம்பிகளை பலப்படுத்தினால் நிச்சயமாக இந்த முறை அவர்களுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி ஒன்று உருவாகும். அந்த மிகப்பெரிய வாக்கு வங்கி உருவாகுகின்ற பட்சத்தில் அடுத்து வருகின்ற காலங்களில் இவர்களோடு கூட்டணி அமைப்பதற்கு மற்ற சிறிய கட்சிகள் போட்டி போடுவார்கள். நிச்சயமாக கூட்டணி இல்லாமல் தமிழகத்தில் எந்த கட்சியும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆகவே சீமான் அவர்கள் எடுத்தேன் கவித்தேன் என்று சில காரியங்களை செய்யாமல் அந்த தீர யோசித்து அதன் பிறகு எந்த நடவடிக்கையும் எடுத்து இன்னும் கட்சியை பலப்படுத்தினால் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. இன்றைய அரசியலில் ஒரு மிக சிறப்பாக பேசக்கூடிய அல்லது தான் கொண்ட கொள்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசியல்வாதி உண்டு என்று சொன்னால் அது சீமான் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. பேச்சுக்களையே பேசியே ஆட்சியை பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பேச்சுதான் அவர்கள் மூலதனம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலதனம் என்ன என்று சொன்னால், இல்லாததை இருப்பதை போன்று பேசி அந்த பேசியே மக்களை மடைமாற்றம் செய்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு உண்மையை பேசுகின்ற ஒரு அரசியல்வாதியாக, தமிழனுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் மண்ணுக்காக, தமிழ் கலாச்சாரத்திற்காக, தமிழ் பண்பாடுக்காக, தமிழை மீட்டெடுக்கின்ற அந்த உரிமையை பெறுவதற்காக இன்றைக்கு பேசுகின்ற ஒரே தலைவர் சீமானவர்கள் மட்டும்தான். இதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. இன்றைக்கு தமிழ் தேசியவாதிகள் கூட இன்றைக்கு சீமானோடு இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பே இல்லை. காரணம், இவர்கள் தான் திராவிடத்தின் அடிமைகளாக இருக்கின்றார்கள். ஆனால் என்ன செய்வது என்று இருக்கின்றார்கள். இவர்களோடு சீமானோடு இணைந்து பணியாற்றினால் திராவிடத்தினுடைய பகையை சம்பாதிக்க வேண்டும் என்று அவர்கள் தூரத்தில் இருந்து சீமானை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீமானை எதிர்க்கவில்லை. ஆகவே சீமானுக்கு என்று ஒரு பலம் வருகின்ற போது இந்த அத்தனை தமிழ் தேசிய அமைப்புகளும், இன்றைக்கு திராவிடத்தை பிடிக்காத அத்தனை அமைப்புகளும் சீமானோடு கைகோர்த்து வந்துவிடும். அதற்கான வாக்கு வங்கியை இன்றைக்கு உருவாக்க வேண்டும். நிச்சயம் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் என்ன, படிப்படியாக 1லிருந்து 4 ஆகி 4லிருந்து 8 ஆகி வருகின்றது அல்லவா? 8 16 ஆகுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 16 32 வந்துவிட்டால் வெற்றி தான். ஆகவே அந்த வாக்கு வங்கியை உயர்த்துவதற்கான வழிமுறைகளை அந்த சீமானவர்கள் செய்ய வேண்டும். இந்த சலசலப்புகள் எல்லாம் கட்சியிலே இருக்கத்தான் செய்யும். ஒரு காய்க்கின்ற மரம்தான் கல்லடிப்படும். இன்னொன்று சொல்லுகின்றேன், இன்றைக்கு எந்த ஊடகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பேசுகின்ற ஒரே பொருள் சீமான் மட்டும்தான். சீமானவர்களிடம்தான் கேள்வி கேட்க வேண்டும், சீமானவரிடம்தான் பதில் பெற வேண்டும் என்கின்ற இன்றைக்கு ஊடகங்கள் அத்தனையுமே காத்திருக்கின்றன. இன்றைக்கு காலையில் இருந்து மாலை வரைக்கும் சீமானுடைய வருகையை எதிர்பார்த்து மைக்கோடு காத்து கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் தான் அதிகம். காரணம், அவரிடத்தில் எதை கேட்டாலும் பதில் இருக்கிறது. நீங்கள் சில தலைவர்கள் இடத்திலே எந்த கேள்வி கேட்டால் அவர்களுக்கு அந்த துறையினுடைய பதில், அவர் இன்றைக்கு மந்திரியாக இருக்கின்றவர்கள் அவர்களுடைய துறையை பற்றி கேட்டால் கூட தெரியாது. ஆனால் இன்றைக்கு எந்த கேள்வியை கேட்டாலும் அதற்கு சரியான பதிலை, தரமான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக சீமான் அவர்கள் இருக்கின்றதில் மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுகிறது. இந்த அளவுக்கு அவர் தன்னை வளர்த்திருக்கின்றார். அது தமிழ் மீது அவ்வளவு பற்றுதல் வைத்திருக்கின்றார்.
தமிழன் படுகின்ற அடிகளை எல்லாம் அந்த வலிகளை எல்லாம் அதை உற்று கவனித்திருக்கின்றார். தமிழனுக்கு ஏற்பட்ட இழப்புகளை எண்ணி எண்ணி சிந்திக்கின்றார். அந்த தமிழனுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் தியாகிகளுக்கும் ஏற்படுகின்ற அந்த நிலைமையை எண்ணி அவருடைய இதயம் வலிக்கிறது. ஆகவே அவரது வார்த்தையாக வெளியே வருகிறது. சில நேரங்களில் சீமானவர்கள் பேசுகின்ற பேச்சை கேட்கின்றவர்கள் வாய் பிளந்து கேட்கின்றார். உண்மை, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சை கேட்பதற்குத்தான் இவ்வளவு கூட்டம், இவ்வளவு அந்த மக்கள் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு சீமானவர்களுடைய பேச்சை கேட்க வாய் பிளந்து காத்து நிற்கின்றார்கள் மக்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே அதை பயன்படுத்தி இன்னும் பலமாக சீமான் அவர்கள் மக்களிடத்திலே செல்வார்கள் என்றால் வெகு வேகமாக தமிழ் தேசியம் நிச்சயமாக ஆட்சியை பிடிக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. காரணம், தமிழ் இன உணர்வை ஊட்டினால் போதும். ஏனென்றால் அது மழுங்கடிக்கப்படுகிறது. தமிழ் உணர்வு இல்லாமல் எந்த தமிழனும் இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். தமிழனுக்கு தமிழனே எதிரியாக ஒருபோதும் ஆக மாட்டான். ஆனால் இந்த தமிழனுடைய மூளையை மழுங்கடிக்கப்பட்டிருக்கிறது, இந்த மூளை சிதைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை சரி செய்கின்ற வேலையை சீமான் அவர்கள் செய்ய வேண்டும். அந்த உணர்வை ஊட்ட வேண்டும். அந்த உணர்வை ஊட்டுகின்ற நேரத்தில் இந்த திராவிடம் காணாமல் போய்விடும். இந்த திராவிடம் காணாமல் போய்விட்டால் தமிழ் தேசியம் வரும். அந்த தமிழ் தேசியம் வளர்கின்ற போது நாம் இழந்து போன உரிமைகளை எல்லாம் நாம் பெற முடியும். தமிழன் ஒருவன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும் என்கின்ற அந்த அற்புதமான லட்சியம் ஈடேறும். தமிழனுக்கு மட்டுமே தமிழகத்தில் இடம். தமிழகத்தை தமிழனே ஆள வேண்டும், தமிழனுடைய உரிமையை தமிழனே பெற வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனைகளை எல்லாம் இன்றைக்கு வேகமாக விதைத்து வருகின்ற சீமான் அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி பெறுவார் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அதை அவர்கள் வெகு வேகமாக எடுத்து சென்று மக்களிடத்திலே இன்னும் வேகமாகவும் எடுத்து சென்று சற்று பொறுமையோடும், முதல் மாதிரி இல்லை இப்போ சீமான் முதலில் எடுத்தேன் கவித்தேன் என்று நிறைய இடங்களிலே பேசுவார். அதுபோன்று இல்லாமல் இன்றைக்கு கொஞ்சம் பக்குவப்பட்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பக்குவப்படுகின்ற போது அவர்களிடத்திலே அந்த ஆட்சியை மக்கள் கொடுப்பார்கள். அப்போது தமிழ் தேசியம் மலரும். அதுவரைக்கு சீமான் அவர்கள் உழைத்ததான் ஆக வேண்டும். கடுமையாக அவர்களுடைய தம்பிகள் உழைத்தே ஆக வேண்டும். இன்னொன்றை நான் சொல்லுகின்றேன். தமிழ் தேசியத்தில் வளர்கின்ற போது இந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிந்து விடுமோ? இப்போது சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்த உடனே அந்த ஓட்டுகள் எல்லாம் பிரிஞ்சிடும். ஒரு நாளும் பிரியாது. தமிழ் தேசியம் ஒரு பணக்கார கட்சி அல்ல. நாம் தமிழர் கட்சி ஒரு பணக்கார தலைமை அல்ல. நாம் தமிழர் கட்சி ஒரு கொள்கை இல்லாத கட்சி அல்ல. ஆகவே கொள்கையை பார்த்துதான் இவர்கள் வந்திருக்கின்றார்கள் தமிழர்கள், அந்த தம்பிகள். நாம் தமிழர்கள் கட்சியிலே இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த கொள்கைகளை மதித்து வந்திருக்கின்றார்கள். ஒரு நாளும் ஒரு நிர்வாகி போன உடனேயே அவன் பின்னாலே 1000 பேர் போய்விடுவான் என்றோ, அல்லது ஒரு நடிகன் கட்சியை ஆரம்பித்த உடனே அவன் கட்சிக்கு அத்தனை பேர் போய்விடுவான் என்றோ நிச்சயமாக அது நடக்கக்கூடிய காரியமே அல்ல. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் கொள்கை மறவர்கள். இந்த கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியிலிருந்து சில நிர்வாகிகள் விலகி இருக்கின்றார்களே, இவர்கள் போய் திராவிடத்தில் சேர முடியுமா? சேர்ந்திருந்தால் அது வந்து ஒரு அசிங்கமான ஒரு செயல். இப்போது ராஜீவ்காந்தி என்பவர் அங்கே போய் சேர்ந்து விட்டு எதையெல்லாமோ பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நிச்சயமாக அவருக்கு அங்கு மதிப்பே இருக்காது. கொள்கைகளை மாறுகின்ற ஒருவர் நிச்சயமாக அவர்கள் பெயர் பெறவே முடியாது. ஆகவே போனவர்களை பற்றி சீமானவர்கள் கவலைப்படாமல் இருக்கின்றவர்களை வைத்து இன்னும் அதிகமான உறுப்பினர்களை அதிகப்படுத்தி களப்பணியிலே இறங்கினால் நிச்சயம் நாளைய வரலாறு உங்கள் கையில். நன்றி, வணக்கம்.